நம்ம பார்க்க போகிறது வந்து பட்டர்ஃப்ளை ப்ளூ ப்ளஸ். பட்டர்ஃப்ளை ப்ளூ ப்ளஸ்ஸா? என்னது புரியல. பூம் ப்ளஸ்ஸா? ஓகே சொல்கிறாங்க பாருங்க. கிரைண்டரா? கிரைண்டர் வாங்கிக்கோ. கிரைண்டர்னா என்னன்னு தெரியாது. இதை பாருங்க, கிரைண்டர் பூம் ப்ளஸ். பேக்கிங்லாம் பண்ணி தான் தந்துருக்காங்க, பண்ணாமல் பண்ணிப்பாங்கன்னு நினச்சேன். ரெண்டு கந்து மோட்ரு, அப்புறம் அவ்வளோலாம் கவர் பண்ண முடியாதுமா. சப்பாத்தி மாவு பேசிடுறது. இதுக்கெல்லாம் தெரியுது. அப்புறம் தேங்காயும் துருவிக்கலாம். தேங்காய் துருவது பார்த்தேன். ஓகே, இது சப்பாத்தி மாவு பேசியறதுக்கு. நம்ம எப்பயும் போல் மாவு அரைச்சிக்கலாம். ஓகே, ரெஸ்ட் என்னது? அவ்வளோதான். அவ்வளோதானா? ஓகே. நாளைக்கு இது 2 லிட்டரு பிடிக்கும். 2 லிட்டரு பிடிக்கிறது. 2 லிட்டர். அம்மா, இதுக்கு எவ்வளோ இது தரலாம்? ஸ்டாரு கைஸ், நீங்களே கமெண்ட் பண்ணுங்க எவ்வளோ ஸ்டார் தரலான்ட்டு சொல்லுங்க. ஓகேயா அம்மா? சரி, பாய் அம்மா. பாய் சொல்லுமா. ப்ளஸ் 2 லிட்டரு கிரைண்டர் வாங்கியிருக்கோம். 2 கிலோ அரைக்கக்கூடிய கெப்பாசிட்டி இது. ஓ, இதிலே பார்த்தீங்கன்னா மாவு அரைச்சிக்கலாம், தேங்காய் திருவிக்கலாம். இந்த பாருங்க, தேங்காய் திருவுற மாதிரி இருக்கு. சப்பாத்தி போடுறதுக்கும் இதுலேயே வந்து நம்ம சப்பாத்தி உருட்டுறதும் இதில் இருக்குது. இப்போடா ஃபஸ்ட் டைம் பார்க்கணும். விஜய் இப்போ தான் கிரைண்டரே ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம். நாங்கள் பெரிய கிரைண்டர் தான் வச்சுருந்தோமா, அதனால் அதே சொல்கிறோம். உடுத்து உடுத்து நல்லா உடுத்துமா. இதில் வச்சு கட் பண்ணிவிட்டு இதெல்லாம் ஊருக்கே தெரியுமா? இதில் அப்படி போட்டுக்கணும். இல்லை பண்ணுறதை காட்டு. ஃபிட் பண்ணுறதை காட்டு. என்ன ஃபிட் பண்ணுறதை காட்டு. ஷிஃப்ட்னா இங்கே வைக்கிறல்ல, அதெல்லாம் இதை எடுத்து இதில் அப்புறம் இதை போட்டு ப்ரெஸ் பண்ணிக்கணும். சுற்றுறாங்க. கிளியராக தரலாம். மாவு இருக்குது அப்படியே. இது தேங்காய் துருவுதா? தேங்காய் திருவுறது. மேலே தேங்காய் வச்சு திரிக்க வேண்டியதான். அடுத்தது சப்பாத்தியா? சப்பாத்தி இதை போட்டு ப்ரெஸ் பண்ணிட்டோன்னா அவ்வளோதான். சப்பாத்தி மாவு கொட்டி தண்ணி போட்டு நம்ம சப்பாத்தி பிசைஞ்சிக்கலாம். இன்னைக்கு வேலை ஈஸி. சப்பாத்தி மாவு கை வலி கம்மி. வெரி குட். சோம்பேறி. சரி, சோம்பேறித்தனம். சரி, பாய் பாய்.